ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்ட்டான கிறிஸ்பியான கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 கார்னை தனியாக உரித்து எடுத்துக்கோங்க, தோலெல்லாம் நீக்கிட்டு. அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் போட்டு ஸ்வீட் கார்னால் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். அதுவே போதுமானது. நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் கார்னில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நல்ல டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கார்னையும் நல்லா உதிரி அது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம அதை ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 6 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதேவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அதான் நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கார்னோடலாம் ஒட்டும், அந்த கிறிஸ்ப்னஸும் தரும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம். ஏன்னா திருப்பி நம்ம ஏன் மாவு சேர்க்குறோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே நல்ல உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வானல் ஹீட் ஆன அப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கார்ன் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா கார்ன் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது கொஞ்சம் சிலது தெரிக்கும். அதனால் பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவு கலர் சேஞ்ச் இருந்தாலே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் மொத்தமாக போட்டால் நமக்கு இந்த மாதிரி உதிரியாக கிடைக்காது. இப்போ கார்ன் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூட பெப்பர் தூள் துவைக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூளும் அது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம், 1/2 லெமனை எடுத்துகிட்டு அதை அப்படியே மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான கார்ன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறம் கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார்